सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम राम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुग शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்ப தியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் அதாவது ஸ்ரீ அண்ணா சொல்லியிருப்பார் பாகவதத்தில், கர்தம பிரஜாபதி 10,000 வருஷங்கள் தவம் செய்தார். அனுகூலமான பத்தினி வேணுன்றதுக்காக 10,000 வருஷம் தவம் பண்ணார் அப்படின்னு அப்போ சொல்லும்போது புரியல. ஆனால் இப்போது நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது இப்போ தான் புரியுது. அப்போ நிறைய பேருக்கெல்லாம் இந்த குறைகள் இருக்குது, யாரோ சில பேர் இடத்துல மட்டும் கிடையாது. அனுகூலமான பத்தினி இருந்தால் அனுகூலமான பத்தினி இல்லாதவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுமா, அது ஸ்ரீ அண்ணா சொல்கிறார் அழகாக. நம்மலாம் 10,000 வருஷம் தவம் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு. அதே சமயத்தில் ஜோடி ஜோடியாக கதைக்கு வராங்க இல்லையா. இப்போ அனுகூலமான பத்தினி பெற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதையும் பார்க்கணும். அவர்கள் அந்த அளவுக்கு தவம் பண்ணியிருக்காங்க. அதை சொல்கிறார். அதை எனக்கு ஏன் இது ஞாபகம் வந்ததுன்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்து புலம்புறார், அனுகூலமான பத்தினி இல்லாமல் அவருடைய பணத்தை மட்டும் பிடிங்கிண்டு அவரை தனியாக விட்டாங்க. அவருடைய பணம் மட்டும் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்க அந்த மனைவி. அது மாதிரி இருக்குது. ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ அனுகூலமான பத்தினி இல்லாதவங்கள சொல்கிறேன். அவர்கள் வந்து அதிகாரம், ஆர்ப்பாட்டம், கணவனையே தூக்கி எறிஞ்சு என்ன பண்ண தப்பான வார்த்தைகளில் பேசி திரஸ்காரம் பண்ணுற அளவுக்கு பெண்கள் அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அப்படிலாம் ஆகி போயிருக்கு. ஆனால் எவ்வளோ பேர் வீட்டில் பார்த்தா அனுகூலமான பத்தினிக்கு இருக்கிறாங்க. அவங்க அது மாதிரியும் பார்க்குறோம். அதுதான் ஸ்ரீ அண்ணா சொல்லும்போது அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அந்தளவுக்கு தவம் பண்ணியிருக்கணும் அனுகூலமான பத்தினி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு இப்போ ஞாபகம் வருது. அனுகூலமான பத்தினி இருக்கிறவங்கள சொல்ல வரல, யாருக்கும் அனுகூலமான பத்தினி இல்லாதவங்கள சொல்ல வரேன். அவர்களெலாம் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. அதிகாரம், ஆர்ப்பாட்டம், மானத்துக்கு அழுதுண்டு கணவன்மார் சைலண்ட்டாக இருக்கிறது, கூட கூட வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக போகிறார். வேறு வழி இல்லைன்னா அவமானம் ஆகிடுமே, ஊரில் அசிங்கமாகிடுமேன்ட்டு பொறுத்துன்னு போகிறாங்க சில கணவன்மார்கள். அவள் பண்ணுற கொடுமைகள்லாம் சகிச்சுட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? அப்போது பணமே குறியாக சில பேர் அதிகாரம், ஆர்ப்பாட்டம், ஆணவமாக நடந்து கொள்கிறார்கள். அதெல்லாம் கேள்விப்படும் போது அதான் ஒருத்தர் வந்து அப்படி புலம்புறார். ஒருத்தர் மட்டும் இல்லை, 2-3 பேர் வந்து அப்படி புலம்பியிருக்காங்க எங்களை. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் ராமநாம ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கும். இதை நினைக்காதீங்க. ராமநாமத்தை உங்களால் வாய் விட்டு சொல்ல முடியல, ராம ராம ராமன் மனசால தியானம், நாமஸ்மரணம் தான் முக்கியம். அதை பண்ணிகிட்டே வாங்க. அப்புறமா என்ன ஆகும்னா, அப்போ மனைவி அனுகூலமாக வந்துடுவாங்களா? நாம வந்து சொல்லனா மனைவி அனுகூலமாக, அப்போ கூட பாருங்கள் மனைவி அனுகூலமாக ஆகிடுவாங்களா? அதுதான், மனைவி அனுகூலமாக வராங்களோ இல்லையோ, நீங்கள் சிறந்த ஞானி ஆகிடுவீங்க. நீங்கள் எதை மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ராமநாமா சொல்லும்பொழுது அது ப்ளஸ்ன்னு காண்பிக்கும். புரியுதுங்களா?
எந்த மனைவினால் கொடுமைப்படுத்தப்பட்டீர்களோ நிராகரிப்புகளோ இனிமேல் அந்த மனைவி செத்தால் கூட உங்களுக்கு பாசம் வராது. ஏன்னா அந்தளவுக்கு வெறுக்கும் விதமாக இவருடைய பணத்துக்கு மட்டுமே ஆசைப்பட்டு அவரை அந்தளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா அவருக்கு பணத்தை மட்டும் அவர்கள் வந்து பிடிங்கிப்பாங்க, ஆனால் அவர் ஒரு வேளை சாப்பாடு கூட போட மாட்டாங்க. அது மாதிரி பத்தினிகள். அப்போது அவரிடத்துல எதுக்காக இதெல்லாம் பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கான். நாளைக்கு அவர்களுக்கு எதுனா ஒன்றுன்னா கூட நீங்கள் அதை பற்றி அவர்கள் மேலே அந்த பாசமே வராது. எப்படி அந்யோன்யமாக இருக்கிற ஒரு தம்பதிகளுக்குள்ளே தானே பாசம் பிணைப்பு அதிகமாக இருக்கும். அன்பில்லாத ஒரு மனைவியிடத்தில் எப்படி பாசம் வரும்? ஆணவமாக நடந்துக்கிறோம், அவளை பார்த்து பயந்தானே உண்டாகும். எவ்வளோ ஊரில் அசிங்கமாயிடுமோ, அவமானமாயிடுமோ, சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ, இவர் பேர் தானே ரிப்பேர் ஆகுது, பேரை ரிப்பேர் ஆகிற மாதிரி தானே அவர்கள் நடந்துக்கிறாங்க. அப்படி ஊரில் கத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இவருடைய பணத்தை அபகரிக்கிறது, இது மாதிரி எத்தனையோ வீட்டில் நடக்குது. அப்போது இது போல் எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எங்களை. அப்போ நினச்சி பார்க்கும்போது இதுதான் உண்மை. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, ராமநாமா சொல்லும்பொழுது நல்ல பக்குவத்தை கொடுக்கும். உன்னால் விட முடியாத ஒரு பந்தத்தை பகவான் சுலபமாக விட வைப்பதற்காக இது மாதிரி ஏற்பாடுகள்லாம் பகவான் பண்ணுவான். அதை புரிஞ்சிக்கிட்டு நடந்தால் சந்தோஷம். இல்லை மறுபடியும் அதே பட்டத்தில் தான் எனக்கு வேணும் அதான் கேட்குறாரு அவர். ராமநாமா சொன்னால் மனைவி அனுகூலமாகிடுவாளா? இதுவாகிடுவாங்க. அது அனுகூலமாகறவங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு சிறந்த ஞானம் உண்டாகும், சிறந்த வைராக்கியம் உண்டாகும். அது மட்டும் நிச்சயம். உங்களுக்கு இருக்கிற பட்டுதல்லாம் விலகும். நீங்கள் சுதந்திர புருஷராக ஆகிடுவீங்க. நீங்கள் சுதந்திர புருஷராக ஆகிவிடுவீர்கள். நிம்மதியாக பக்தி பண்ணலாம், ஏகாந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இதில் உள்ள அட்வான்ஸை நீங்கள் பார்க்கணும். இதில் உள்ள நெகட்டிவ் மட்டும் பார்க்கக்கூடாது. இதில் உள்ள பாசிட்டிவ் பார்த்தோன்னா நீங்கள் அவ்வளோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது. நீங்கள் அதில் வந்து நெகட்டிவ் மட்டும் தான் பார்க்குறீங்க. அப்போது பாசிட்டிவ் பார்க்கும்போது பார்த்தா நல்ல பக்தி பண்ணலாம், நிறைய நாமாக்களை சொல்லலாம். ஏகாந்தமாக இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு போடல, இது போல் சொல்கிறீங்களே, இதெல்லாம் குறை சொல்கிறீங்களா, ஓகே. அது உங்கள் பணத்துக்கு மட்டும்தான் ஆசைப்பட்றாங்க, சார், ஓகே, எதனா இது பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இப்போ எந்த இதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு அதாவது அவர்கள் உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லும்போது, ஒரு படி சாப்பாடு கூட போடல, உங்களுக்கு எதுவுமே செய்யலை, நீ இருக்கிற சத்தனை கூட கேட்கலன்னா, அப்போ அவங்களுக்கு நீ எதுவும் உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது. அவங்க தான் உங்கள் உதவியை எதிர்பார்க்கலையே. அவர் சொல்கிறார், அவனுடைய உதவி எதிர்பார்க்கல, அவங்க தனியாக சுயமாக தான் ஆசைப்பட்றாங்க, என் கண்ட்ரோலில் இருக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ரொம்ப சந்தோஷம். அவள் தான் நீங்கள் மட்டும் சாப்பிட்லாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஏகாந்தமாக இருக்கலாம். அவரோடு சேர்ந்து வாழணுன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை, சித்திரவாதிகளை, அவமதிப்புகளை தாங்கி கொண்டு அப்புறமா நீங்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ்வீங்க இல்லையா? அப்போ அவர்கள் ஒதுக்குறாங்கன்னா, உங்களால் விட முடியாத ஒரு பந்தம் அவர்களாக விட்டுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. இதில் உள்ள அட்வான்ஸை பாருங்கள், இதில் உள்ள பாசிட்டிவ் பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னோடனே அப்புறமா புரிஞ்சுட்டார். நான் உங்கள் கையில் இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயமாக போகிறேன், நான் அப்புறம் வந்து உங்களை ரிலாக்ஸாக பேசுகிறேன், அருமையான விஷயம். நான் என்ன செய்கிறேன், நான் ஒன்றும் செய்ய வேணாம், ராமான்னு சொல்லுங்கள், வேறு ஒன்றும் பண்ண வேணாம், சண்டை கண்டை போடாதீங்க, அவங்க பாட்டுக்கு எதனா பேசட்டும். உங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்றாங்க, அதெல்லாம் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? உங்கள் பணத்துக்காக தான் ஆசைப்பட்றாங்க, உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் எதுவும் சொல்கிறீங்க, சரி நானும் கேட்குறேன், ஆனால் அதெல்லாம் வேண்டாம், அதை நினைக்காதீங்க. அதை நினச்சா மனசு இன்னும் ரொம்ப புண்படும். பழையதை மறந்துடுங்க. நீங்கள் ராமநாமத்தை தவிர வேறு எதுவும் நினைக்காதீங்க. வேறு எனக்கு அதான் குருஜி சொன்னது, மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி சொன்னார், எனக்கு உபதேசம் பண்ணது தான், நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை. இதுதான் எனக்கு எழுதி கொடுத்தார் ராமாயண புஸ்தகத்தில். அவ்வளோதான், இதை மட்டும் சொல்லிகிட்டே ராம 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 ராம, இந்த ஸ்மரணை தவிர வேறு எதுவும் பேச வேண்டாம். மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குல்ல, அப்போ ஏன் பயப்படுறீங்க? அவங்க அதர்மமாக பண்ணுறாங்க, ஆணவமாக பண்ணுறாங்க, அதிகாரமாக பண்ணுறாங்கன்னா அதனுடைய பலன் அவங்க அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? நீங்கள் பாட்டுக்கு ராமநாமம் சொல்லுங்கள். சரி, நான் ஒரு அர்ஜென்ட்டாக நான் ஒரு இடம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வந்தார். சரி, அப்புறமா சொன்னேன், ரிலாக்ஸாக பேசணும், இது போல் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வந்தார் ஒருத்தர், இஸ்கானுக்கு வந்திருந்தவர். அவருடைய மனைவி
அது மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ இது நம்மளால் வருவாங்க. அதுபோல் பக்தி பண்ணுறவங்க அவங்களும் நம்ம ஏதாவது என்னால் எனக்கு தெரிஞ்சதுன்னா ராம ராமான்னு சொல்லு, அவ்வளோதான். வேறு என்ன நான் சொல்யூஷன் சொல்ல போகிறேன்? எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் எனக்கு என்ன நன்மை செய்ததோ அதுதான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு தெரியாத விஷயத்த நான் என்னத்தை சொல்ல முடியும்? அப்போ சொல்லுவேன், இது மாதிரி நான் சொல்லப்பா பாகவதம் சொல்லியிருக்கு, பகவத்கீதை சொல்லியிருக்கு. அதனால் ஒரு விதத்தில் நெகட்டிவ்னு நினைக்காத, அது ஒரு பாசிட்டிவ் தான். நீ அது நெகட்டிவாக பார்க்குறது உன்னுடைய அஜ்ஞானம், பாசிட்டிவாக பார்க்குறது உன்னுடைய ஞானம். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். அது பார்த்துக்கோ. இதனால் உனக்கு எவ்வளோ நன்மைகள் ஏற்படுதுன்னு அதை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது பிறகு பார்த்தா குறைகளை விட நிறைகள் தான் அதிகமாக இருக்கும். பகவான் ஒரு கதவு தான் மூடுவான், ஆனால் 10 கதவுகளை திறப்பான். இதை புரிஞ்சுங்க. அதனால் சூழ்நிலைகள் கலியுகம் இது. இப்போல்லாம் யாரையுமே குறை சொல்ல முடியாது. அது கணவன் மேலே தப்பா, மனைவி மேலே தப்பா, இதெல்லாம் இப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தால் சண்டை தான் முத்துமே தவிர இதுக்கு ஒரு முடிவு வராது. ஆர்கியூமெண்ட்டு, விவாதம் தான் பெருசாக போயிட்டே இருக்கும். யார் மேலே தப்பு, யார் மேலே தப்பே இருந்தாலும் அவங்க தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் பார்த்தா தப்பு, ஆண்களும் சரி, இப்போ பெண்களும் சரி, நிறைய பார்த்தா பெண்கள் தான் இந்த ஆணவமாக பேசுகிற சில பெண்கள் பார்த்தா அவங்க தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க குற்றத்தை நியாயப்படுத்தி பேசுறது தான் பார்க்குறாங்க. அதில் நிறைய பெண்கள்லாம் நேர்லையாகவே பார்த்துட்டேன். அப்படி தான் என்ன பண்ண முடியும்? அவர்களை நம்ம எதாவது பேசுனா இன்னும் பயங்கரமாக கோவப்படுவாங்க. அதனால் சில ஆண்கள்லாம் தாழ்ந்து போயிடுறாங்க. சரி, ஓகே. ஆனால் பகவான் ஒருத்தருக்கானா இல்லையா? அவன் பார்த்துருக்கானா இல்லையா? இவர்கள் அடாவடியாக பேசுகிறாங்க அப்படின்னு. எதுக்கு இப்போ நான் இவ்வளோ கீழ் லெவலில் இறங்கி பேசணும்னு ஏன் பேசுகிறேன்னா, ஏன்னா இதுதான் இப்போது நிறைய குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன். அதனால் ஒரே விஷயம், ஒன்று, பகவான் நம்மளை பக்குவப்படுத்துகிறான். என்னது? பகவான் நம்மளை நல்லா பக்குவப்படுத்துகிறான், நல்லா ட்ரைனிங் கொடுக்குறான். இந்த இல்லறத்தில் நல்லா புரிஞ்சிக்கணும். இது எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாமே அனுகூலமாக இருந்துடாது. நிறைய விஷயம் பிரதிகூலமாக தான் இருக்கும். ஒன்று, கணவனுக்கு மனைவி அனுகூலமாக இருக்க மாட்டாங்க, மனைவிக்கு கணவன் அனுகூலமாக இருக்க மாட்டாங்க. சில எத்தனையோ விஷயத்தில் போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். சாமான்லாம் தூக்கி போட்டு உடையிற அளவுக்கு அட்டகாசம் நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இதான் ட்ரைனிங், நமக்கு ட்ரைனிங் சென்டர் இந்த இல்லறம் தான். அப்போ தான் நீ காட்டில் மட்டும் போய் தான் பண்ணி நீ எப்படி சன்னியாசம் வாங்க முடியும்? திடீர்னு எதர்ச்சியாக வரக்கூடிய ஆபத்துக்களை ஃபேஸ் பண்ண முடியலன்னா அப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். சந்நியாசம் வாங்கி பக்குவம் அடையாமல் சந்நியாசம் வாங்கி பிரயோஜனம் இல்லை. ஆனால் உன் சந்நியாசத்தை தயார்படுத்துறதே இந்த கிரகஸ்தாசிரமம் தான், இல்லறம் தான். இங்கே தான் நீ நல்லா காமக்ரோதங்களை அடக்கிறதுக்கான ட்ரைனிங் உனக்கு இங்கே தான் கொடுக்கப்படுகிறது. இந்த இல்லறத்தில் நீ ஜெயிச்சிட்டனா அப்புறமா நீ துறவரம் மேற்கொள்ளலாம். எங்கே வேணாலும் துறவரம் மேற்கொண்டாலும் ஒன்று தான், மேற்கொள்ளாமல் விட்டாலும் ஒன்று தான். நீ இல்லற துறவி. அப்படி தான் துக்காராம் தாசர், எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் அப்படி பிரகலாதன் போன்றவர்கள்லாம் அப்பாவே எதிரி, என்ன பண்ண முடியும்? அவர்கள்லாம் அப்படி தான் ட்ரெயின் ஆனாங்க. அதனால் இதுதான் நம்மளுக்கு சொல்லப்போனால் நல்ல ட்ரைனிங் சென்டர். இங்கே நீ பக்குவமாயிட்டேன்னு சொன்னால், ஆனால் நல்ல ஒரு சத்குருவை ஆசிரிச்சு அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் சரியாக நம்ம இந்த இல்லறத்தில் எல்லாமே பக்தர்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பக்தி பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நிறைய சோதனைகளும் வரும், நெகட்டிவாக நிறைய நடக்கும், பிரதிகூலமாக இருக்க மாட்டாங்க. உறவுகள் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். பல விஷயங்களில் நோய்களால், பல விதங்களால், பயமுறுத்தல்களால் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. அதை மறுக்க முடியாது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் பகவான் கைவிட மாட்டான். இது மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ராம 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 ராம. இப்போ எல்லாம் அனுகூலமாக இருந்து நான் பக்தி பண்ணுறேன்னு சொன்னால் அது பக்தியே கிடையாது. எல்லாமே பிரதிகூலமாக இருக்கணும். அதுதான் அண்ணா சொல்லுவார், ஸ்ரீ அண்ணா. நமக்கு அண்ணா உபன்யாசம்லாம் கேட்டிங்கன்னா பாகவதம் இவ்வளவும் சும்மா விளையாட்டாக சிரிச்சுனே சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்கும் போது
அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு நம்மளுக்கு உணர்வோம். ஸ்ரீ அண்ணா உபன்யாசத்தில் சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது பார்த்தா, அப்போ ஆமாம் அண்ணா அன்றைக்கி சொன்னார், கரெக்டாக தான் இருக்குது. மனைவி சுள்ளு புல்லுன்னு விழுறா, புல்லை குத்திடணும் கிளம்புறான், புல்லை ஆஃபீஸில் தொல்லை, வீட்டில் தொல்லை, அது தொல்லை, ஆனால் எல்லாத்தையும் சிரிச்சுன்னே சமாளிக்கிறது. அந்த வித்தையை சொல்லி கொடுத்துருக்காரு ஸ்ரீ அண்ணா பாகவதத்தில் பார்த்தா. எல்லாமே பிரதிகூலமாக இருக்கணும், ஆனால் சாந்தின்னு ஒன்று இருக்குது பாரு அந்த ஹிருதயத்தில். அந்த சாந்தி யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டான் உலகம் இது இப்படி தானே இருக்கும். உலகம்தான் எல்லாம் அனுகூலமாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, பிரதிகூலமாக தான் இருக்கும். துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகமே துக்கம் நிறைஞ்சது தான். அப்படியே சந்தோஷம் கிடைச்சாலும் அசாஸ்வதம், நிலையற்றது தான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக நம்ம துக்கம் நிறைஞ்சாவே சில பேர் சொல்லுவாங்க, அதுக்காக துக்கம் நிறைஞ்சாவே நெகட்டிவாகவே பார்த்தா அப்போ நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்கும். அது இல்லை, அது கிடையாது. இந்த கற்பனை விவாதங்கள்லாம் தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. இப்படி நினச்சா அப்படி நடக்கும், அப்படி நினச்சா அப்படி நடக்கும். உண்மை தான் ஒரு விதத்தில். ஆனால் நீ நல்லதே நினச்சினே இருந்தால் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடந்தால் அப்போ நீ நிறைய சுகத்தை தானே எதிர்பார்த்து போகிறேன். அப்பயும் அவனுக்கு துக்கம் வருது. அதாவது என்னென்னா, நல்லதே நினச்சா தான் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்க, உங்கள் மனப்பான்மை பிரகாரமே வரேன். இப்போ உங்கள் மனசு நல்லது நினைக்குது, அதனால் எல்லாமே எனக்கு அனுகூலமாக நடக்குது. நான் பாசிட்டிவ் திங்கிங்காக நினைக்கிறேன், பாசிட்டிவாக நடக்குது. பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பிரதிகூலமாக நெகட்டிவாக நடக்கிற விஷயத்தையும் அதில் உள்ள பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு தான் சொல்ல வரேன். இப்போ சாஸ்திரம் சொல்கிறதே தவிர நீ பாசிட்டிவாக நினச்சா நீ நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அது தப்புன்னு சொல்ல வரல. பாசிட்டிவாக திங்க் பண்ணு, ஆனால் இல்லாதது திங்க் பண்ணாத. பகவான் மேலே விசுவாசம் வச்சு வேணா இல்லாத திங்க் பண்ணு. எதிர்காலத்தை பற்றி நல்லதாக இருக்கும், பகவான் நல்லதாக செய்வான் அப்படின்ற நம்பிக்கையில் வேணா திங்க் பண்ணு. அதை வேணாம்னு சொல்ல. இல்லாத நீ கற்பனையாக திங்க் பண்ணாத. நான் சொல்கிறது குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நெகட்டிவாக நான் என்ன பண்ணுவேன்? எத்தனையோ பேர் நெகட்டிவாக தான் நடக்குது. இப்போ நம்ம யாருமே துக்கத்தை விரும்புகிறதே கிடையாது. எல்லாம் சுகத்தை விரும்பி தான் எல்லா செயல்களும் செய்கிறோம். ஆனால் துக்கம் ஏன் வருது? நம்ம பூர்வ கர்ம வினை, நம்ம பண்ண பாவம், அதனுடைய விளைவுகளாக தான் நமக்கு துன்பங்களாக வருது கர்ம வினைகள், இல்லையா? அப்போ நம்ம புண்ணியம் செய்திருந்தால் அப்போ நம்ம விரும்பலாம் கூட நமக்கு தேடி வரும் சுகங்கள். அதையும் நம்ம அனுபவிச்சிருப்போம். என்னடா அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு இப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நல்ல ஒரு வருமானம் கிடச்சிதே, நல்ல ஒரு வரவு கிடச்சிதே அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். இந்தளவுக்கு பணம் கிடச்சதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு எதிர்பார்க்காத விதமாக. அது நீ பண்ண புண்ணியம். அதே சமயத்தில் ஐயோ இது மாதிரி ஆகிட்டான்னு நினச்சி கூட பார்க்கல, இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, கல்யாணம் பிறகு தான் தெரியுது இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அது நீ பண்ண பாவம். நம்ம கர்ம வினைகளின்படி நடக்கிறது. நீ எதிர்பார்த்தது ஒன்றுன்னா நீ எதிர்பார்த்த மாதிரியே நடக்காது. அதுதான் ஒரு ஒரே பாட்டில் சொல்கிறாரு, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. அந்த தெய்வம் என்ன பண்ணும்? கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடாது, எல்லாமே அனுகூலமாக இருக்காது, பிரதிகூலமாகவும் நடக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் சக்தி கிடையாது. அது ராம நாமத்தினால்தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் எப்படி ஃபேஸ் பண்ணுன்னா, இதில் உள்ள நெகட்டிவ் பார்க்காம இதில் உள்ள பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கணும். கற்பனையாக பாசிட்டிவாக நினைக்கணும். உண்மை யதார்த்தமாக பாசிட்டிவான விஷயத்தை பார்க்கணும். அதில் எடுத்துட்டோம்னா பரவாயில்ல, இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குதா, சபாஷ், பகவான் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுறான், பகவான் நம்மளுக்கு கெடுதலே பண்ணல அப்படின்றது பகவான் இன்னைக்கு குறையே சொல்ல மாட்டேன் வாழ்நாள் முழுவதும். இந்த மனப்பக்குவம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் பகவானை வாழ்நாள் முழுவதும் குறை சொல்ல மாட்டாங்க. எல்லாமே இவனுக்கு எதிர்ப்பாக அதை பிரதிகூலமாக நடந்தால், அதாவது என்னென்னா இவனுக்கு நெகட்டிவாக நடந்தால் கூட ததகம் ஈசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதः அனுக்கிரகம் மன்யமானக பிராதிஷ்டம் திசமுத்தராம். அனுக்கிரகம் மன்யமானக, அனுக்கிரகம்னு நினச்சாராம். யாருன்னா ஒரே ஒரு உறவு இருந்தது நாரதருக்கு. தாய் இறந்து விட்டாள். அந்த தாய் இறந்து விட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா, உடனே ஐயோ நான் ஒரே ஒரு அம்மா தான் எனக்கு ஒரே ஒரு உறவு வந்தது, அவளும் போயிட்டாலே, நான் அனாதையாக போயிட்டேனே அப்படின்னு தள்ள அடிச்சுன்னு அழ வேண்டி இருக்க 5 வயசு பையன். அந்த 5 வயசில் என்ன பக்குவம் பாருங்கள். அதுதான் பாகவதம் கேட்கணும்.
அதுவும் மகான்கள் அப்படிப்பட்ட சாதுக்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் என்ன பக்குவம் கிடைச்சிது? தத்ர அன்பகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அஸ்ருணவம் மனோகரா. மகான்கள் அனுக்கிரகத்தினால கிருஷ்ண கதையை கேட்டாராம். அந்த பாகவதம் கேட்டதனுடைய பக்குவம் அந்த நாரதருக்கு என்ன கிடைச்சிதான்? ததகம் ஈசஸ்ய பக்தானாம் பக்தர்களுக்கு நல்லதையே செய்ய அபிப்சதாம். நல்லதையே நினைக்கக்கூடியவன் பக்தனுக்கு. அப்படிப்பட்ட சுகிருத்து நலன் விரும்பி பக்தங்களை எதனா பலன் கொடுப்பான்றான். பலனை எதிர்பார்க்காத நலன் விரும்பி யாருன்னா ஒரே ஒருத்தன் பகவான் கிருஷ்ணன் தான். அந்த பகவான் நமக்கு அனுகூலமாக இருக்கிறான். என்னென்னா இந்த ஒரு பந்தமும் பகவான் விளக்கணும். இந்த ஒரு பந்தத்து மேலே பட்டுதல் இருந்தால் நம்ம சுதந்திரமாக பக்தி பண்ண முடியாது. அந்த பந்தத்தை நீக்கினா இப்போ சுதந்திரமாக நான் பக்தி பண்ணலாம் அப்படின்ட்டு பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு நினைச்சாராம் நாரதர். இதுதான் பக்குவம். பக்தியும் வந்துடுச்சு, ஞானமும் வந்துடுச்சு, வைராக்கியம் வந்துடுச்சு. அப்போது எல்லாம், அதாவது நான் எல்லாமே எனக்கு அனுகூலமாக இருந்தால் தான் நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னா அது பக்தி இல்லை. எப்படிப்பட்ட பிரதிகூலங்கள் வந்தாலும் நான் பக்தியை விட மாட்டேன் அப்படின்றது தான் பக்தி. அப்போது நமக்குள்ள வைராக்கியத்தை எல்லாம் பகவான் செயல் நினைக்கிறது தான் வைராக்கியமாக. அப்போ பகவானுடைய இஷ்டம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது அப்போ நம்ம என்ன தோணும்? இது பகவானுடைய கருணையாக நினைக்க தோணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த பற்றுதல் கழண்டு போயிடும். இப்போ எப்படி போகிறாரு? ஆனந்தமாக ஒரு பாடுக்கு கேடு கருபாட வாடிச்சு. அப்போது இப்போ பக்தான் திருமான், அப்போது யானைகளால் முறிக்கப்பட்ட மரங்கள் இவைகள்லாம் தாண்டி அந்த காடு நகர வனங்கள்லாம் தாண்டி போகிறார். தாண்டி போய் இடத்துல தியானம் பண்ணுறார். பகவான் ஹிருதயத்தில் தெரிகிறார். அப்போ மறைச்சிடுறார். அது பிறகு நீ பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சா நான் புலப்படுவேன். அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணால் நான் புலப்பட மாட்டேன். அதுக்கெல்லாம் பக்குவம் வேணும். அவிபக்குவ கஷாயானா துர்தோஷம் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா பகவான். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு? நாமானி ஆனந்தஸ்ய ஹதத்திரப்படன்னு. அவ்வளோதான். நம்ம வேலையே வேறங்க. நம்ம உலகத்தில் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அனுகூலமான பத்தினி இல்லை, அனுகூலமான பிள்ளைகள் இல்லை, அனுகூலமான கணவர் இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படியே தரித்திரம் தாண்டவமானது, நிறைய கடன் தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா. எதுவுமே நம்மளுக்கு அனுகூலம் இல்லை, பிரதிகூலமாக நடக்குது. இருக்கட்டும். ஆனால் ஒன்றே ஒன்று, பகவான் மட்டும் நமக்கு எப்போவுமே அனுகூலமாக இருக்கான். இதனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இனிமேல் பிறக்கவே கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனுஷன் இந்த பிறவியை எடுக்கக்கூடாது. பிறவியை எடுத்ததுனால இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம். மீண்டும் பிறவா வர வேண்டும், இறைவா உன்னை மறவா வர வேண்டும் அப்படின்னு ஔவையார் கேட்டாங்க இல்லையா. அது மாதிரி பகவானிடத்தில் பகவானை மறக்காமல் அவர் நினச்சிருந்தா இதெல்லாம் உலகத்தெல்லாம் கேகாத்ம விஸ்மிருதி, இந்த இல்லறம் உடல் குடும்பம் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இதை மறக்க செய்யறதுக்காக தான் பாகவதமே. ஆமாம், இதெல்லாம் இந்த வீட்டை பற்றி, குடும்பத்தை பற்றி, இந்த தேகத்தை பற்றி மறக்க வைக்கிறதுக்கு தான் பாகவதமே. அப்போது நாரதருக்கு எல்லாமே அனுகூலமாக பிரதிகூலமாக நடந்தது. அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை, அனாதையாக இருக்கார். ஆனால் அவர் எல்லாமே அனுகூலமாக எடுத்துட்டார். அதனால் பகவானை நினைக்கிறதுல இன்னும் அதிகமாக பிரயத்தனம் பண்ணார். பகவான் நாமங்களை வாய் விட்டு கீர்த்தனம் பண்ணாராம். நாமானி ஆனந்தஸ்ய ஹதத்திரப்படன்னு, வெட்கத்தை விட்டு நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு உலகம் முழுதும் சஞ்சாரம். காம் பர்யடன் துஷ்டமனாக உலகம் முழுதும் சஞ்சரித்து ஆனந்தப்பட்டாராம். அப்போ என்ன ஆச்சு அவருக்கு? சந்தோஷம். எதுக்கு இந்த உலகத்தில் நீ அவங்கள பற்றி குறை சொல்லின்னு இருக்க? அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆசு முக்துவா சேவா கதாரசமகோ. நீ இதெல்லாம் சிந்திச்சுன்னா மேலே மேலே உன்னை கவலைக்குள்ளாக்கிடும். இது இப்படி தான் இருக்கும். மனைவி அனுகூலமாக இல்லை, அதான் சொல்கிறேன். அண்ணா சொல்லுவார், மனைவி அனுகூலமாக இல்லை, புல்லுன்னு விழறா. சரி, பிள்ளை அடிக்கிறோம் உதைக்கிறோம் குத்துறன்னு வருவான். அப்போ ஆஃபீஸில் போனால் தொல்லை, வீட்டில் வந்தால் தொல்லை, எல்லாமே பிரதிகூலமாக இருக்குது. ஆனால் அந்த நிலையிலேயே அவன் சாந்தியாக இருக்கான். அப்படிப்பட்டவன்னா என்ன அப்போ சாந்தி எதில் இருக்குது? மனைவி மூலமாக சந்தோஷம் இருக்குது. மனைவி இடத்துல சாந்தி இல்லையே, பிள்ளைகள் இடத்துல சாந்தி இல்லையே, ஆஃபீஸில் சாந்தி இல்லையே, நல்ல வருமானம் இல்லை, 10 வருமானம், சரியான வருமானம் இல்லை, கையில் காசு நடமாட்டம் இல்லை அப்படின்னா அதுலேயா சாந்தி இருக்குது? இவைகள்லாம் இல்லைன்னா கூட என் ஆத்மாவில் அல்லவா சாந்தி இருக்கிறது. அந்த ஆத்மா சாந்தியில் தலைச்சின்னு இருக்கிறவனை
எந்த துக்கங்களும் அசைக்க முடியாதான். ஸ்ரீ அண்ணா சொல்கிறார். அந்த கட்டத்தை திருப்பி திருப்பி கேட்பேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் சொல்கிறது உபன்யாசத்தில். அப்போ அவன் சாந்தி என்ன, அவன் சாந்தி இதில் இல்லையே அவனுக்கு சாந்தி. மழை இடத்துலையோ பிள்ளைகள் இடத்துலையோ இந்த உலக சொத்தில் இருக்க சுகத்தில் இதில் இல்லையே அவன் சாந்தி. அவன் சாந்தி வேறு, அவனுடைய நிலையே வேறுவாச்சு, அவன் அனுபவிக்கிற சாந்தியே வேறுவாச்சு. பகவான் நாமத்தில், பகவானுடைய கிருஷ்ண பாகவதத்தில் அனுபவிக்கிறான் அவன் சாந்தி. பாகவதத்தில் இருக்க அவன் சந்தோஷம். அதான் ஒரு பழைய கதை கேட்டிருப்பீங்க. 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அங்கே தான் வந்து ஒரு இடத்துல ஒரு குகை இருக்குது, அந்த இடத்துல தான் அவனுடைய உயிர் இருக்குது, ஒரு ராட்சசனுடைய உயிர், அங்கே போய் எடுக்கணும் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு. அது ஒரு பெரிய கதை மாதிரி சொல்லுவாங்க, சும்மா ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க அது மாதிரிலாம் பழைய காலத்தில். அது மாதிரி ஒரு பாகவதனுடைய சாந்தி அதில் இருக்குன்னா பாகவதத்தில் இருக்குது. அந்த பாகவதம் ஒன்று இருந்துச்சுன்னா அவனுக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் கவலைப்படவே மாட்டான். நாரதர் மாதிரி யார் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் இல்லைனாலும் அவனுடைய ஆனந்தம் ராம நாமத்தில். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரவப்படன்னு குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன்னு காம் பர்யடம் துஷ்டமனா கதஸ்பிருகா விமதோ விமத்சர பதம் டக்குன்னு மறந்துட்டு. அப்படியேப்பட்ட அவர் வந்து என்னென்னா மதமற்ற கர்வம் இல்லாதவராக, ஆசையற்றவராக, பொறாமையற்றவராக அவர் பாடி எப்படி இருக்கார், ஆனந்தமாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார், சந்தோஷமாக. யாரை பற்றி கவலையும் இல்லை, யாரை பற்றி நினைக்கல. நீ அவங்கள பற்றி நம்ம இப்போ நம்ம சொன்னேன், இப்போ குறைகள் சொன்னேன், இது போல் குறைகள் ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னேன். அது மாதிரி குறைகள் இருக்க தான் செய்யும். குறைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. குறை இல்லாத வாழ்க்கைன்னா மோட்சம்தான். அதுக்கும் நம்ம அவசரப்படல, மோட்சத்துக்கும். அப்படின்னா குறையில்லாத மனுஷன் யார், எல்லோரும் குறைவுடையவர்கள் தான். அதனால் அந்நிய தோஷ குண சிந்தனை மாசு முக்துவா. அவங்கள பற்றி குறைகளை நினைக்காத. அது நினச்சா இன்னும் துன்பங்கள் அதிகமாகும். தூக்கி குப்பத்தரில் போடு. சேவா கதாரசமஹோ பிபதாதரேன. பகவான் கிருஷ்ண கதைகளை தியானம் பண்ணு, உனக்கு உடனே மனசில் சாந்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் ஒரே ஆறுதல் கலியுகத்தில். இது கலிகாலம், யாரையும் திருத்த முடியாது. நான் மனைவி நல்ல விதமாக பேசி பார்த்தேன், திட்டி பார்த்தேன், என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், ஆனாலும் மனைவி திருந்த மாட்டான். நீ யார் திருத்தத்துக்கு? ஃபஸ்ட்டு உன்னை நீயே திருத்திக்க மாட்டுற. நம்மளே பக்குவம் அடையல, நாம் யாரும் மற்றவங்கள பக்குவம் அடைக்கிறதுக்கு? நம்ம மனசே நம்ம அடக்க முடியல, நாம் யார் இன்னொருத்தர் மனசை அடக்கிறதுக்கு? அவ்வளோ சக்தி அப்படியவங்க நம்மளாம். நம்ம அவதார புருஷர்லாம். நாம் என்னைக்கு திருந்துறோமோ அன்றைக்கி இன்னொருத்தரை திருத்த நம்ம முயற்சி பண்ணவே மாட்டோம். ஆமாம், நாம் உண்மையிலேயே பக்குவம் அடைஞ்சவங்க இன்னொருத்தரை வந்து பலவந்தமாக முயற்சி பண்ண மாட்டாங்க திருத்தணும். ஆனால் இவருடைய சகவாசத்தினாலே அவர்கள் திருந்து விடுவார்கள். அதுதான் தபஸ், மௌனம். மௌனத்தினாலே மற்றவங்களை மாற்ற முடியும். மற்றவங்களை பலவந்தப்படுத்தி மாற்றணும்னு நினச்சா அது நடக்காது. நீ அனுஷ்டானத்தில் இருந்தாவே உன்னுடைய தபஸ்னானது மற்றவங்கள மாற்றிட்டோம். உன் சங்கல்பம் மாற்றத்தினாலே அவங்கள மாற்ற முடியும். அதுக்கான வழி அந்த பக்குவத்தை பெறத்துக்கு தான் நம்ம முயற்சி பண்ணமே தவிர நாம் யார் மற்றவங்கள திருத்தத்துக்கு? நம்ம ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற குறைகளை நீ நினச்சி பார்த்தாவே எக்கச்சக்கமாக கிடையாது. நான் மற்றவங்கள இருக்கிற குறைகளை வந்து என்னென்னா 10% தான் பார்க்குறோம். நம்ம 90% நம்ம பக்கம் இருக்குது. ஒருத்தர் அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு விரலை காட்டும்போது 3 விரலை நம்மளை பார்க்குறோம். ஒரு விரல் ஒருத்தர் காட்டுற 3 விரல் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குமா. ஒரு விரல் ஒருத்தர் காட்டுவோம், இந்த ஆள் காட்டி விரல் காட்டும்போது 3 விரல் நம்மளை பார்த்துருவோம். அப்படின்னா என்ன, அவங்க 1 மடங்கு தான் குற்றவாளி அவங்க, நீ 3 மடங்கு குற்றவாளி. நீ உனக்குள்ளே அவ்வளோ தோஷங்கள் இருக்குது. நீ திருந்துட்டியா? நீ அப்படியேப்பட்ட சாந்த சொருப்பியா? நீ அன்பானவனா? எல்லாருக்கும் நலன் விரும்பியா? இல்லையே. அவங்க எக்கன்னா கெட்டு போட்டோம், அவங்கள இப்படி பழிவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்குது இல்லையா? அப்போ நீயே உன்னை திருத்தின பாடு கிடையாது. நாம் யார் மற்றவங்கள மாற்றுறதுக்கு? அப்போ என்ன இந்த உலகம் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குதுன்னா, நம்ம பண்ண பாவ விளைவுகள் தான் நம்ம அனுபவிக்கிறோம். மனைவி அனுகூலம் இல்லை, அப்பா அனுகூலம் இல்லை, அம்மா அனுகூலம் இல்லை, உறவினர்கள் தம்பி தங்கச்சி அனுகூலம் இல்லை, இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம பண்ண வினைகள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போது எது நடந்தாலும் அது பகவானுடைய பெரிய கருணைன்னு நினைக்க தெரிஞ்சுக்கிறது நாரதர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார் பக்குவம். இதுதான் ஸ்ரீ அண்ணாவும் சொல்கிறார். சாந்தின்றது இந்த அந்நியமான 2வது பொருள்களில் மனைவியோ குழந்தைகள் சொத்து சுகத்திலே கிடையாது, உன் ஆத்மாவிலே இருக்குது சாந்தி அப்படின்னு நம்ம சொல்லி வருவோம்.
ஆனால் எல்லாம் அனுகூலமாக இருக்குது, ஏதோ ஒரு குறையாகவே இருக்கும். என்னமோ ஒரு குறையாகவே இருக்குது. எல்லாமே தான் அனுகூலமாக இருக்குது. மனைவி அனுகூலமாக இருக்கா, பிள்ளைகள்லாம் அனுகூலமாக இருக்காங்க, எல்லாமே இருக்குது. எல்லாம் பரிசுத்துக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்குது. ஆனால் ஆயுசு இல்லை. ஏதோ ஒரு குறை வரணும் இல்லையா? சிற்றரசுகள்லாம் கப்பம் கட்டுறாங்க, அனுகூலமாக இருக்காங்க. மந்திரிகள்லாம் அனுகூலம், மனைவி அனுகூலம், இராவதி தன்னுடைய பிள்ளைகள்லாம் அனுகூலம். நல்ல இளம் வயசு இருக்குது, வாலிப வயசு, நல்லா அனுபவிக்கலாம் வாழ்க்கையை. பரிசுத்து நல்லா தான் இருக்குது. எல்லா ராஜ்யமும் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம். என்ன குறைச்சி சொல்ல பார்க்கலாம்? ஆனால் அவர்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு குறை இருக்குது. என்னென்னா ஆயுசு இல்லை. 7வது நாள் போயிட்டு போகிறோம். அப்படி இருக்கணும். குறை இருந்தால் தானே. குறையொன்றும் இல்லாத ஒரே ஒருத்தன் தான், கோவிந்தன் மட்டும்தான். அதனால் மனுஷன்னா குறை இருக்க தான் செய்யும். அதில் இப்போ நான் சொல்ல இந்த 3 உபாயங்கள், ஒன்று நம்ம கர்ம வினைகளால் ஏற்படுகுதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். 2வது அதில் உள்ள பாசிட்டிவை பார்க்க தெரிஞ்சுக்கணும். 3வது எல்லாம் தெய்வ சங்கல்பம். பகவான் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்கிறான், இதில் கெடுதல் செய்யலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை வச்சு நம்ம எப்படி, அதாவது நம்ம ட்ரைனிங் சென்டர் இது, பகவான் நம்மளுக்கு நல்லது தான் செய்கிறான், பக்குவப்படுத்துகிறான் அப்படின்னு பக்குவம் அடைஞ்சு நம்மளை நாம் முதல் திருத்திக்கிறது தான் நம்மளுக்கு இந்த பாடலாம். நம்ம அவங்கள திருத்தத்துக்காக நம்மளுக்கு பிரதிகூலமாக ஆக்கலை. இப்போ மனைவியை திருத்தத்துக்காக மனைவி உனக்கு பிரதிகூலமாக இல்லை, உன்னை திருத்திக்கிறதுக்காக தான் மனைவியை பிரதிகூலமாக ஆக்கணும் பகவான். அதை புரிஞ்சுக்கோ. உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களே சிறந்த ஞானிகள். அதனால் நம்மளை திருத்திக்கு தான் நம்ம முயற்சி பண்ணவே தவிர நம்ம அவதார புருஷன் கிடையாது. மற்றவங்களை திருத்து நம்ம மனசை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம யாரும் உணர்த்து மனசை கண்ட்ரோல் பண்ணுறது. இது சிரிப்புக்காக சொல்கிறேன். அது போல் சிரிப்பாக வருது. அண்ணா சொல்லுவார் இதெல்லாம். அதனால் நாம் என்ன அவதார புருஷனா? உன்னே நீ திருத்தின பாடு கிடையாது. நீ யார் இன்னத்தனை திருத்துறதுக்கு? எல்லாம் தனித்தனி நீ உறவுகள்னு, என் மனைவி, என் பிள்ளைகள் எனக்கு அடங்கி இருக்கணும். இதே பெரிய அகங்காரம். இதே பெரிய இன்னும் நீ திருந்தலைன்றதுக்கு இதுவே ஒரு பெரிய அடையாளம். இதே பெரிய குற்றது. இதுவே பெரிய தப்பு. என் மனைவி எனதுன்றதே பெரிய தப்பு. ஃபஸ்ட்டு ஆரம்பமே அவுட்டு. அப்புறமா அதுக்கு மேலே எடுக்கிற முடிவுகள்லாம் தப்பாக தான் இருக்கும். கணக்கே சூத்திரமே ஃபார்முலாவே தப்பு. ஃபார்முலா வச்சு தான் கணக்கு போடுறான். பாஸ் கணக்கு எப்படி டேலி கரெக்டாக எப்படி டேலி ஆகும்? போட்ட கணக்கே தப்பாச்சு. எனதுன்ற அகங்காரம் மமகாரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். என் மனைவி, என் பிள்ளைகள் நான் சொன்ன பேசி தான் கேட்கணும், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு அடங்கி நடப்பாங்க. அது ஒரு கற்று அப்புறமா ஏறுக்கு முறை நடந்தால் உன் மனசு ரொம்ப அதாவது நம்ம பேச்சு கேட்டுனே இருந்துட்டு திடீர்னு நம்ம பேச்சு தவறிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வரும். அப்போ தாங்கிக்க முடியாது மனசு. அப்போ ரொம்ப கொந்தளிக்கும் மனசு. அந்த டைமில் நம்மளால் பேச்சுனே டக்குன்னு இப்போ காலவாரி விட்டாங்களே நம்ம உறவினர்கள் அப்படின்னும் போது, நம்மளே எதிர்த்து பேசிட்டாங்களே அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஆரம்பத்திலே எதிர்பார்க்காத. நம்மளுக்கு அடிமையாக இருக்கணும், யாரையும் அடிமைப்படுத்த முடியாது, அனுகூலமாக இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு விதத்தில் அதுவும் வேண்டாம். அடிமைப்படுத்தணுன்ற எண்ணமும் வேண்டாம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனு தப்பு. இந்த என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு அபிமதி தெஜத்துவம் மமதாம் விமுஞ்ச. யார் சொல்கிறது? கோகர்ணன் சொல்கிறாரு. யார்களே? ஆத்மதி அவர்களே. என்னுடைய பிள்ளைன்ற அந்த மமகாரத்தை விட்டுடு. தேக அஸ்தி மாம்ச ருத்திரி. இந்த தேக அஸ்தி மாம்சத்தை தானே நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்கிற. இதே தேக அஸ்தி மாம்சம் தான் பக்கத்து வீட்டு பிள்ளையும் இருக்கிறான். அவன் பிள்ளை, அந்த பிள்ளை உடம்புலேயும் இதே தான் தேக அஸ்தி மாம்சம் தான் இருக்குது. என்ன வித்தியாசம்? இதில் மமகாரம் என் பிள்ளைன்னு பாராட்டுற, அதில் யார் வீட்டு பிள்ளையோன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைய அந்த உடம்புல அதே தேகாஸ்தி மாம்சம் தான் இருக்குது, இதே உடம்புலையும் அதே தேகாஸ்தி மாம்சம் தான் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லி பார்க்கலாம். அந்த அபிமானம் தான் உன்னை பந்தப்படுத்துது. அபிமதி தெஜத்துவம் மமதாம் விமுஞ்ச. எல்லாம் அருமையான ஸ்லோகங்கள் இதெல்லாம். அதை விட்டுட்டா போதும். அந்த மமகாரத்தை விட்டால் முடிஞ்சு போச்சு கதையே. அதுதானே பெரிய விஷயமா சிம்பிளாக சொல்லிட்டீங்க ஒரு வாரத்தில். அதுதானே விட முடியல. அதை விட்டால் நீ நிம்மதி ஆகிடுவே. கலிபுருஷன் அதில் அதில் தானே சாந்தியை வச்சுக்கிறான் பகவான். அந்த சாந்தி நீ அனுபவிச்சுட்டு கூடாது தானே கலிபுருஷன் அப்படியே மமகாரத்தில் போட்டு அதான் காரமாக இருக்குல்ல. மமகாரம், அகங்காரம் அப்படின்னு எல்லாமே காரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறமா அதையும் விட மாட்டேறேன். அதுதான் விட்டு தொல்லையேன் அந்த அகங்காரம் மமகாரத்தை. நானே சொல்லிட்டு எனக்கே பயமாக இருக்குது. அகங்காரம் மமகாரத்தை நான் வேணா ஃபஸ்ட்டு இல்லை, அது விட்டால் எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது பாருங்களேன். நினச்சி பாருங்களேன். ஒரு மானசீகமாக ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி பாருங்களேன், கடைப்பிடிச்சி பாருங்களேன், எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் என்னுடைய இல்லை, இது என் குடும்பம் இல்லை, என் பிள்ளைகள், மனைவியில், என்னுடைய கணவர்,
எல்லாமே இது நான் வந்து என்னென்னா பிரம்மம், நான் ஆத்மஸ்வரூபம், நான் பகவானுடைய பக்தன், அவ்வளோதான் அப்படின்னு நமக்கு இந்த கடமைகள்லாம் நமக்கு இல்லை. நமக்கு பகவானை சேவை செய்ய வேண்டிய கடமை தான் மனுஷ பிறவி, அதுதான் பகவான் கொடுத்துருக்கான். அப்படி சும்மா நினச்சி பாருங்களேன், எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது, ஃபஸ்ட் செம்மையாக இருக்கும். அதான் சார் சேவா கதா ரசம், அதே ரசமாக இருக்கே பிபதான் அதரம். அப்போது வாய் நிறைய கிருஷ்ண கதைகளை பேசலாம், காது நிறைய கிருஷ்ண கதைகளை கேட்டு அனுபவிக்கலாமே, ரசமாக இருக்குது. அதை விட்டு விரசமாக இருக்கக்கூடிய அந்த உலக விஷயங்கள், அவங்களுடைய தோஷமோ குணமோ இவங்களை பற்றி பேசி எதனால் மனசை அசுத்தமாக்கிக்கிறேன்? பரிசுத்தமாக்க வேண்டிய மனசை அசுத்தமாக, ஏற்கனவே மனசு அசுத்தமாக இருக்குது, கிருஷ்ண கதைகளால் பரிசுத்தமாக்கலாமே. மனசு பரிசுத்தமாக ரொம்ப ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா? அப்படி பக்குவப்பத்தினமா இதெல்லாம் இந்த முறைகள்லாம் பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது, மகான்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் நாம் பக்குவப்பத்தின்னு போக வேண்டியதானே தவிர உலகத்தை மாற்ற நம்மளால் முடியாது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளை திருப்திப்படுத்த தான் கடினமாக ஒரு குடும்ப தலைவன் கடினமாக உழைக்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று தீர்மானமாக நல்லா தெரிஞ்சுக்க, யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் கன்க்ளூஷன், முடிவு அதுதான். யாரையும் நான் திருப்திப்படுத்தினேன் அப்போதைக்கு திருப்தி அடைவாங்க, அதுக்கப்புறமா நீ செய்யலைன்னா உங்களை அதிருப்தி அடைவாங்க, உங்களை எரிஞ்சு விடுவாங்க. அதனால் யாரையுமே ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க, திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்தில். அப்போது எங்கே மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுனால இவன் திருப்தி அடையணும்னு நினைக்கிறான், அது நடக்காது. ஃபஸ்ட்டு நாமக்குள்ளே எப்படி திருப்தி அடையணும்னு பார். அதுக்கு தான் பாகவதம் பகவத்கீதை நமக்கு இவ்வளோ பெரிய புஸ்தகங்கள் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. எவ்வளோ பேர் பாருங்கள், குடும்ப தொல்லைகள் தாங்க முடியாமல் சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க, பாய்சன் சாப்பிட்றாங்க, என்னென்னவோ நடக்குதில்லை. ஏன்? பாகவதம் தெரியாததுனால்தான், பகவத்கீதை தெரியாததுனால்தான். இது மாதிரி உயர்ந்த விஷயங்களில் உன்னத ஸ்திதிக்கு மனசு உயர்ந்துடுச்சின்னு சொன்னான், அப்புறம் இந்த அல்ப விஷயத்தில் மனசு அவன் ஊழலை விடுவானா? அல்ப விஷயத்தில் மனசை செலுத்துவானா? அவன் குப்பை தொட்டில் போடுவான். இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் நடக்கும் தெரியுமா எனக்கு. அவன் புரிஞ்சுக்கிட்டான் உலகம்னா இப்படி தான் இருக்கும்னு, அவன் பக்குவமாயிட்டான். அவனை யாரும் கலங்கப்படுத்த முடியாது, அவன் சந்தோஷத்தை யாரும் குலைக்க முடியாது. அதுதானே அவன் பாகவதம் படிச்சுக்கிறான். அதான் படித்தவனுடைய அறிவு. படித்தவன்னா இந்த வயிற்றுப்பாடுக்கு படிக்கிற படிப்பு இல்லை, பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் இது கிடையாது. இது வயிற்றுப்பாடுக்கு படிக்கிற படிப்பை, எந்த படிப்பை சொல்ல, பாகவதம் பகவத்கீதை போன்ற படிப்புகள். இந்த படிப்பு தான் உண்மையான படிப்பு. இதுதான் படித்தவனுக்கு அழகு. அவன் தப்பாக முடிவெடுக்க மாட்டான், எதையுமே யாரையும் இம்சை பண்ண மாட்டான், தானும் இம்சிக்கப்பட மாட்டான். அதே சமயத்தில் இது மாதிரி தவறான ஒரு முட்டாள்தனமான முடிவெல்லாம், இந்த சூசைட் அட் பண்ணுறான், வீட்டில் பிரச்சனை, கடன் தொல்லை தாங்க முடியல, ஒரே டார்ச்சர் தாங்க முடியல, அதனால் வந்து நான் சூசைட் அட்டன் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு பகவத்கீதை பாகவதம் பட்சியம் நல்ல ஒரு குரு மூலமாக கற்றறிந்தவர்கள் நிச்சயமாக இதெல்லாம் வந்து மகா பாவம் தெரியும். ஆத்மஹத்தியை விட மகா பாவம் எதுவும் கிடையாது. ஆத்மஹத்தி பண்ணிக்கிட்டால் அப்போ பேயாலையணும். அதனால் ஆத்மஹத்தி பண்ணிக்கூடாது, அது மகா பாவம். ஆமாம், உன் உயிரை போக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸு கிடையாது. அந்த 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 முடிவை எடுக்கிறதுன்னு நினைக்கிறதே இப்போ மகா தப்பு. அது மாதிரி செய்ய மாட்டாங்க யாருமே. வேதனை தாங்க முடியாமல் அது மாதிரி சில பேர் பண்ணுறது உண்டு. ஏன்னா இப்போ சீதை பண்ணாலே அப்படின்னா, சீதை சுருக்கம் பண்ணால் அவள் சுருக்க மாட்டிக்கல, சுருக்க மாட்டுற மாதிரி போனான். ஆனால் பகவானை நினச்சா ராமரை, அடுத்த நிமிஷத்தில் ஆஞ்சநேய சுவாமி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளுடைய அந்த தற்கொலை முயற்சியை நிவர்த்தி பண்ணார் ஆஞ்சநேய சுவாமி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அதுபோல் முடிவு எடுக்கக்கூடாது. யாருமே அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தப்பு, அது தப்பு. பிராண பிரயாண காலம் அது வர வரைக்கும் நாமளாக நடுவில் உயிரை விடுறதுன்னு நினைக்கிறது மகா தப்பு. அப்படி செய்யக்கூடாது. ஆத்மஹத்தியை விட பெரிய தோஷம் எதுவும் இல்லை, அது மகா தோஷம். அப்படி செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, பகவானத்தில் முறையிடணும். பகவான் உடனே சொல்யூஷன் பண்ணுவான். யாருக்கு துக்கம் இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை சொல்லும் பார்க்கலாம்.
யாருக்கு தாபங்கள் இல்லை, யாருக்கு சோக மோகங்கள் இல்லை, சொல்லும் பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா பயங்களும் இருக்குது. நமக்கு மட்டும்தான் நமக்கு வந்த விஷயங்கள் பெருசாக தோன்றதுனால நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, உலகத்தில் யாரும் கஷ்டம் வரல அப்படின்னு நினைக்கிறோம். உன்னை விட 10 மடங்கு 100 மடங்கு கஷ்டம்லாம் அனுபவிக்கிறது நீ கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, கடுகளவு ஆகிடும். அதனால தான் ராமாயணம் பார்த்தா கஷ்டமாகவே இருக்கும். அந்த கஷ்டங்களை கேட்டால் உன் கஷ்டங்கள்லாம் மறந்துடும். உன் கஷ்டம் ஒன்றுமே இல்லை, சீதை அனுபவிச்சுட்டு விடுவா நீ கஷ்டத்தை அனுபவிச்சுடுவேன், பிரகலாதம் அனுபவிச்சுட்டு விடுவா நீ கஷ்டத்தை அனுபவிச்சுடுவேன் அப்படி நினச்சி பாருங்கள். நம்ம கஷ்டங்கள்லாம் கொசு மாதிரி ஒன்றுமே இல்லை. இது எவ்வளோ மேல் நம்ம கஷ்டம்லாம். இவங்களாம் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்களே, அதுலேயே பகவான் காப்பாற்றிருக்கானே, அப்போ நம்மளை காப்பாற்ற மாட்டான் பகவான், அந்த நம்பிக்கை வரும். சரி, அதனால் உலகத்தை நம்ம மாற்றத்துக்கு நம்மளால் முடியாது. ஏன்னா இது கலிகாலம். யாரை கஷ்ய தூஷணம், யாரை போய் நீங்கள் குறை சொல்லுவீங்க? அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க, இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒன்றே ஒன்று, ராம 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 ராமன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் அந்தந்த சமயத்தில் பாகவதம் எடுத்து கொஞ்சம் படிச்சிக்கும். பாகவதத்தில் கொஞ்சம் நினை, மனசு பக்குவம் அடையும். அதான் ஒரே வழி. அதனால் பகவானை நம்புறவங்க ஏமாற்றப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அவங்களுக்கு தோல்வியும் கிடையாது. பாகவதம் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய ஞான உபதேசங்கள்லாம் இருக்குது. நம்ம எது படித்தாலும் நம்மளுக்கு ஓகே. அதில் எல்லாமே சத்தியம், சத்தியம் பரம் தீமகி. அதில் சொல்கிற ஒவ்வொருத்தரும் சத்தியம். அது யதார்த்தமாக பேசியிருக்கு. அது நம்மளை பக்குவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அந்த பாகவதத்தை எப்போல்லாம் மறக்கிறோமோ அன்றைக்கி மாயால் வஞ்சிக்கப்பட்டவனாக சரியான அடிபடுவான். கலியினால் பாதிக்கப்பட்டு அதிகமான துன்பங்களை அனுபவிப்பான். எப்போல்லாம் பாகவதத்தில் மனசை செலுத்தலையோ, பகவானிடத்தில் ராமாயணமோ பாகவதத்துலேயோ மனசை செலுத்தலையோ, பகவத் குணங்களில் ரமிக்கலையோ, அன்றைக்கெல்லாம் இவன் அஞ்ஞானி. பௌதிகத்தில் ரொம்ப கீழ்நிலையில் போய் தன்னை அனாதியாக ஃபீல் பண்ணுவான். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் தன்னை ஃபீல் பண்ணுவான். அப்படிப்பட்ட நிலைக்கு விடப்பட்டவனாக ரொம்ப கஷ்டப்படுவான். நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறான். காரணம் என்னென்னா, உலகம் இப்படி தானே இருக்கும், ஏமாற்றிடும். இவங்களை மலையாக நம்பின இவங்க காலை வாரி விட்டாங்க, நம்மளை கைவிட்டாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணுவான். நீ ஏன் அவங்கள நம்பின? அதை சொல்லும் போது நீ ஏன் இந்த உலகத்தை இவங்களை போய் உறவினர்கள் நம்பின? நீ நம்பது உன் தப்பு. இவ்வளோ நிரந்தரமானவர்கள் சாஸ்திரம் எங்கே சொல்லியிருக்கு? இந்த உறவுகள்லாம் நிரந்தரமானதுன்னு எங்கே சொல்லியிருக்கு சாஸ்திரம்? நிரந்தரம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. இது நிரந்தரமானவர்கள் சொல்லலை. அனித்தியம் அசுகம், இது அனித்தியமானவர்கள் தான். எல்லா உறவுகளும் அனித்தியமானது தான், சுகமற்றது தான். நல்லாவே தெளிவாக சொல்லியிருக்கு பகவத்கீதையில். அப்புறமா நான் இந்த உறவு நித்தியமாக இருக்கும், இவர்கள் நம்மளை வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே தலைகீழ மாறிடும். எல்லாமே இன்றைக்கி நல்லா பேசுகிறோம், நாளைக்கு நல்லா பேச மாட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி நல்லா ஆஹா ஓஹோ நம்மளை புகழறவன் நாளைக்கு டக்குன்னு பின்னாடி நம்மளை இகழ்வாங்க. ஆமாம், நம்மளை புறம் பேசிட்டு போயினே இருப்பாங்க. நீ எதுக்கு அவங்கள நம்பின? நீ எதுக்கு அவங்கள மலை மாதிரி நம்புகிற? நீ மலை மாதிரி நம்புறதுக்கு ஒரு ஆளை காட்டுறவா, அவன்தான் பகவான். அவனை நம்பு, ஒரு பொழுதும் நீ கைவிடப்பட மாட்டாய். பகவான் கைவிடவே மாட்டான். அதுதான் சொல்கிறார், ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. ஸ்ரீகிருஷ்ண கமலங்களை தியானம் பண்ணு, உன் துக்கமெல்லாம் பறந்து போயிடும். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. நினச்ச மனத்திலே துக்கத்தெல்லாம் பறக்கடிக்கக்கூடியவனா கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அவன்தான் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய. உன் தாபங்களையெல்லாம் நாசம் பண்ணக்கூடியவன் கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமக. அந்த கிருஷ்ணனை புகழ், அவன் புகழை பாடு. அவன்தான் உன் துக்கத்தை போகிறதுக்கு ஒரே மருந்து, வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு தீர்மானமாக தெரிஞ்சுக்கும். அதனால் அக்ஞானி, நீ அவங்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு அவன் அடித்தடியில்னா அவங்க வாக்குவாதம் பண்ணி, இப்போ மனைவி அனுகூலமாக இல்லைன்னு சொன்னார் இல்லையா,
அப்போ அனுகூலமாக அவங்களோட போய் சண்டை போட்டுனா அடித்தடினா நீ அடித்தடின்னு அவங்களும் அடித்தடின்னு சொல்லியிருந்தா அப்புறமா வாக்குவாதம் பண்ணியிருந்தா அவன் அக்ஞானி நீ அக்ஞானி தான், அவள் தான், நீயும் முட்டாளாக தான் போய் ஆகணும். அவர்கள் முட்டாள்கள்னா நீயும் முட்டாளாக ஆகணும். நீ யார்? நீ பாகவதம் படிச்சிருக்கல, நீ பகவத்கீதை படிச்சிருக்கல, சிறந்த பக்தி பண்ணுறவனாச்சு. நீ எப்படி இருக்கணும்? நீ மற்றவங்களுக்கு உதாரண புருஷனாக அல்லவா இருக்கணும். நீ எடுத்துக்காட்டாக உதாரண புருஷனாக அல்லவா இருக்கணும். நீ சான்றோனாக இருக்கணுமே. அப்படி இருக்கும்போது நீ அப்படி இருக்கணும். அவர்கள் பேசுகிற மாதிரி பேசலாமா? அவர்கள் கோவப்படுற மாதிரி கோவப்படலாமா? எல்லாத்தையும் சமாளித்து சிரிச்சுட்டே சமாளிக்க தானே குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறார். அவனுக்கு சிரிச்சே அவனுக்கு ஒரு கோபம் வந்து இவ்வளோ சொல்லி அவன் சிரிக்கிறான்னு ஒரு கோபம் வந்துச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணோம், அதுக்கும் ஒரு சிரிச்சுட்டு போயினே இருக்கணுமா பக்குவமாக. அதெல்லாம் பெரிய நிலை, உயர்ந்த நிலை. அந்த நிலை சித்திக்கிறதுக்கு தான் குருமார்கள் ஆசிரிக்கிறது. அப்படிப்பட்ட குருமார்களில் பழகிட்டோம்னா இந்த உலகத்தை நம்ம சுலபமாக விளையாட்டாக ஹேண்டில் பண்ண முடியும், கையாள முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சின்ன ஒரு அன்பு இல்லாததுனால்தான் இவ்வளோ விரிசல்கள். சின்ன ஒரு அன்பு இல்லாததுனால்தான் விட்டு கொடுத்து அன்போடு நம்மவர்கள் அப்படி நினச்சிட்டா அந்த அன்பு வந்துடும். அந்த அன்பு பேசினா அந்த அன்பானது எல்லாத்தையும் மன்னிக்கும், எல்லாத்தையும் அனுசரணையாக எடுத்துன்னு போகும். எதை வேணாலும் அவர்கள் தியாகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களுக்கு உலகமே வசமாகும். ஆனால் அந்த அன்பு இல்லாததுனால்தான் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரிவுகள், விரிசல்கள், சண்டை சச்சரவு. உறவுகளுக்கு அன்பு முக்கியமாக இல்லாமல் பணம் முக்கியமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். பணம் முன்னாடி வந்துச்சுனாவே விரோதபாவம் உண்டாயிடும், சுயநலம் மேலோங்கிடும். அப்போ நீயா நானா அடிதடி வேறு மாதிரி ஆகிடும். அப்போ அன்பு மேலோங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த அன்பு நமக்குள்ளே இந்த வறண்ட பாலிடத்தில் ஒரு சொட்ட ஜலம் இல்லாது, அவ்வளோ காஞ்சி போன நெஞ்சு உடையவர்களுக்கு அன்பு இருக்காது. ஆனால் உண்மையான கிருஷ்ண பக்தி, பகவான் பக்தி பண்ணுறவங்களது இருதயத்தில் அன்பு பீரிட்டடிக்கும். அவர்கள் மனசு என்றைக்குமே கருணை உடையதாக இருக்கும். உண்மையாக நாமா சொன்னாங்கன்னா, உண்மையாக பகவத் பக்தி பண்ணுறவங்க மனசில், உண்மையாக நான் சொல்கிறது உண்மையாக நாமா சொல்கிறவங்க, உண்மையாக பகவத் பக்தி பண்ணுறவங்க மனசில் இந்த அன்பு ஊற்றெடுக்கும். அவர்கள் எல்லாத்தையும் மன்னிப்பாங்க, எல்லாரையும் அரவணைப்பாங்க. அவர்களுக்கு எல்லாரும் உறவினர்கள் தான். இந்த ஒரு குடும்பம் மட்டும் உறவினர்கள் கிடையாது. எல்லாரையுமே அரவணைச்சு அன்பா, எதை தெரியாமல் பண்ணிட்டான், விஷயம் தெரிஞ்சால் பண்ணுவானா, அறியாமல் இருக்கிறது எல்லாமே அஞ்ஞானிகள் தானே. ஞானம் அவங்களுக்கு ஞானம் தான், அவன் தப்பு பண்ண போகிறான். அந்த அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். இல்லற கவலைகளில் ஏன் மூழ்கியிருக்கான் அவன்? அவசியதாம் ஆத்ம தத்துவம். ஆத்ம தத்துவத்தை அறியாதனால்தான் அவன் இல்லறத்தில் இன்னும் உட்காந்து இருக்கான், இல்லற கவலைகளில் மூழ்கின்னு இருக்கான், இல்லற விஷயங்கள்லேயே புத்தி செலுத்தியிருக்கான். கிரகேஷு கிரகமேதினாம். கிரகமேதினா இல்லற கவலைகளை மூழ்கியிருக்கான், இல்லற விஷயங்கள்லேயே புத்தி செலுத்திருக்கான். ஏன்னா அவசியதாம் ஆத்ம தத்துவம். அவன் உண்மையான தன்னை ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காதனால தானே இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இவ்வளோ விகாரங்களுக்கும் எவ்வளவு தாறுமாறான விஷயங்களுக்கும், அதாவது ஏற்கமாறான விஷயங்கள்லாம் இவ்வளோத்துக்கும் காரணம் இல்லை. இவ்வளோ அனர்த்தங்களுக்கும் காரணம் என்ன? உன் ஸ்வரூபத்தை நீ அறியாதனால தானே. உன் ஆத்மஸ்வரூபத்தை அறியாத ஒரே ஒரு தப்பு இதுதான் சொல்ல, அஜ்ஞானம் தான் பெரிய தப்பு. கொலை செய்கிறவன், திருடுறவன், பொய் சொல்கிறவன் அதெல்லாம் கூட பெரிய குற்றம் இல்லை. நீ அஜ்ஞானியாக இருக்க பார், அதான் பெரிய தப்பு. ஏன் அஜ்ஞானியில் இருக்க? ஞானியாக மாறு. உன் ஆத்மஸ்வரூபத்தை நீ என்னைக்கு உணரா, அதுதான் சுகாச்சாரிய சொல்கிறார். அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஆத்ம ஞானத்தை அறியாததுனால தான் தப்பு பண்ணுறாங்க. இல்லாட்டி ஏன் தப்பு பண்ண போகிறாங்க? இல்லை வேணுமெனே அவங்க எனக்கு பழி வாங்குறாங்க, திட்டுறாங்க, தப்பு. ஆமாப்பா, அந்த வேணுமெனே பண்ணுறது கூட எதனால? அறியாமையில் தான். இந்த தேகமே நான் நினைக்கிறதுனால தான், இந்த மனசு நான் நினைக்கிறதுனால தான். அவர்கள் என் மனசை புண்படுத்திட்டாங்க, அதனால் நானும் அவங்க மனசை புண்படுத்துவேன் அப்படின்னு தப்பாக பேசுகிறது. இந்த தேகமே நான் நினைக்கிறதுனால தான் எனக்கு சாப்பாடு போடல, அதனால் நான் அவங்கள சரியாக பேசலை. அப்போ எல்லாம் இந்த தேக சம்பந்தமாக, மனசு சம்பந்தமான விஷயத்தில் தானே இந்த பழி வாங்குகிற உணர்ச்சி, காம குரோதங்கள்லாம், விரோதங்கள்லாம். மனுஷனு விரோதம், மனுஷனு விரோதம், உறவுகளுக்குள்ள பிரச்சனை எல்லாம் என்னென்ன? இந்த தேகமே நான் நினைக்கிறதுனால தான். இந்த மனசே என்னுடைய மனசு நினைக்கிறதுனால தான். இந்த உடம்பு என்னுடைய உடம்பு, இந்த மனசே நான், தேகமே நான். இந்த அஜ்ஞானம் தானே காரணம். அப்போ இவ்வளவு அனர்த்தங்களுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த அஜ்ஞானம் தான். அப்படின்னா அந்த அஜ்ஞானத்தை தூக்கிடலாமே.
தூக்கி எறிஞ்சு பாருங்க, அப்பா இவ்வளோ சாந்தி இருக்குதா. அதை தூக்கி அவசியதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதினா தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபிஹி தேஷாம் பிரமத்தம் நிதனம் பஷ்யன் அப்படின்னு பஷ்யதி. அவர்கள் தான் அசத்துக்கள், அசத்தான விஷயங்களில் ஈடுபடுற அவர்களோடு சேர்ந்தால் இவனும் அசத்தாக வேண்டியது தான். அவர்கள் நிமித்தமாக இவன் ஒவ்வொரு நாளும் மரணம் அடைகிறான், செத்து பழைக்கிறான். பயந்து அவர்களை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு நிமிஷம் பயந்து செத்து பழைக்கிறான். அவன் பயமே அவனை கொள்ளுது இல்லையா ஒவ்வொரு நிமிஷமும். தேஷாம் பிரமத்துவ நிதனம், அவர்களால் ஏமாற்றப்பட்டு இவன் நிதனம் பஷ்யன்னவே ந பஷ்யதி. நம்ம முன்னோர்களும் இப்படி தானே இல்லற கவலைகளில் வாட்டி எடுக்கப்பட்டார்கள், சித்திரவதைப்பட்டார்கள் அப்படின்னு புரிஞ்சு கூட அதே இல்லற கவலைகள் தானே இவனை ஓடலன்னு ஆசைப்பட்றான். கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தை பிள்ளை பெற்றுறான், மேலே அனுகூலமாக இருக்கிறது அவங்கள அதே மாதிரி அடைக்காலம் பார்க்குறான், திரும்பி மறுபடியும் பணம் ஓடி சம்பாதிக்கிறான். எல்லாம் இதே அரைச்சமாக தானே அரைச்சின்னு இருக்கான். இன்னும் புதுசாக என்ன பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது பஷ்யன்னபி ந பஷ்யதி. அப்போ இது இவ்வளோ குடும்பங்களில் இவ்வளோ அல்லல்களை பார்த்து கூட அதே குடும்ப சுகத்தை தானே விரும்புகிறாங்க. ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும்னு தானே ஆசைப்பட்டு இந்த இல்லற கவலைகளில் மூழ்கி போகிறான். கிரகேஷு கிரகமேதினா ஏதனால அவசியதாம் ஆத்மதத். அப்படிப்பட்ட ஆத்மவித் சம்மத பும்சம், ஆத்மவித்துக்களாகிய மகான்களுடைய சங்கத்தை நாடாதனால்தான் எவ்வளோ அனர்த்தங்களும் காரணம். அப்படிப்பட்ட ஆத்மனிஷ்டர்கள்னு ஒரு உலகம் இருக்குது, அந்த மகான்களுடைய உலகம். அந்த மகான்களுடைய சங்கத்தில் போனால் இதெல்லாம் சி அல்பமான விஷயத்தை எடுத்துன்னுட்டேன். இதெல்லாம் அவன் சரியில்லை, இவன் குத்தனான், இந்த சின்ன பசங்க ஸ்கூலில் என்னை கிள்ளிட்டான், என்னை ஸ்கேலில் அடிச்சிட்டான், என்னை காம்பஸில் குத்திட்டான் அப்படின்லாம் சொல்லி ஸ்கூலில் போய் ஒன்று அழுதுனே போய் டீச்சர்களை கம்ப்ளைண்ட் பண்ணும். அந்த சின்ன விஷயம் பெரிய விஷயமா. அது மாதிரி தான் நம்மளாம் குறைகளை சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த இல்லற கவலைகளை. மகான்கள்லாம் இந்த இல்லற கவலைகளாக போய் சொன்னோன்னா அவள் சிரிச்சுன்னு கம்முன்னு வேடி பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ பெரிய உயர்ந்த ஆத்ம ஞான விஷயத்தை நம்ம இங்கே உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கள் இந்த அல்ப குடும்பத்தில் என் தம்பி சரியில்லை, அண்ணன் சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு குறை சொல்கிறானே அப்படின்னு அல்பமான விஷயத்தை தான் நம்ம போய் என்ன பண்ண முறையிட போகிறோம் குருமார்களிடத்தில். அவர்களுக்கு அது அல்பம், நமக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இல்லறத்தில் இருக்க இந்த ஆத்ம ஞானத்தை ஆத்ம தத்துவத்தை அறியாதனால நம்மளுக்கு இந்த குடும்ப விஷயங்கள் பெருசாக தோணுது. அவரெல்லாம் குப்பையாக நினைப்பார்கள். இதெல்லாம் குடும்பம்னா அப்படி தானே இருக்கும். அதுவே பெருசாக பேச வந்துட்டானே. இதெல்லாம் எது வரைக்கும் இந்த குடும்ப பிரச்சனைகள் நீ பேசி நிற்பண்ணா அந்த ஆத்ம ஞானத்தை அறியிற வரைக்கும் அவசியதாம் ஆத்ம தத்துவம். நீ கிருஷ்ண பக்தன், நீ ராமபக்தன் உன்னை உணராத வரைக்கும் இதெல்லாம் உன்னை போட்டு வாட்டி எடுத்துன்னு பாட்டி இருக்கும். இதெல்லாம் கனவு எல்லாம். அப்புறம் என்னென்னா பகவத் பக்தியில் பண்ணி இந்த பாகவதெல்லாம் படித்து நல்ல ஒரு மகாத்மா வாக்கில் பாகவதம் கேட்டுட்டேன்னு சொன்னால் எவ்வளவும் கனவா, இல்லை சத்தியம்ல நினச்சேன். இந்த துன்பங்கள்லாம் கனவுல அடிபட்டதுக்கும், கனவுல சிரித்ததுக்கும், கனவுல சுகப்பட்டதுக்கும், கனவுல துக்கப்பட்டதுக்கும் ஏதாவது விழித்தெழுந்தவனுக்கு ஒரு பொருட்டு உண்டா? அது பொருட்டாக நினைப்பானா? அது ஒரு விஷயமாக நினைப்பானா ஃபஸ்ட்டு? எவ்வளோ கனவு குப்பை, சொப்ன சம்ஸ்துதம், இதை போய் ஒரு பெருசாக நினச்சிருந்தேன். அப்படி இந்த வாழ்க்கையை கனவுக்கு நிகராக நினைக்கக்கூடிய மனப்பான்மை வந்துடுமா? அந்த ஞானத்தை நீ பெற்றுவிட்டால். எது? அந்த பாகவத ஞானத்தை. நாம் இந்த காமக்ரோதங்களில் விழுந்து ஒருத்தர் பழகி போயிடுவாங்க. அவன் துவேஷத்து, இவனை பார்த்தா பிடிக்கல, அவனை பார்த்தா பிடிக்கல, இது மாதிரி ஆட்களோடு பழகி பழகப்பட்டா நம்மளுக்கு எப்படி ஆத்ம ஞானம் வரும்? அப்படியாப்பட்ட உன்னத ஸ்திதியில் இருக்கிற மகாத்மாக்களுடைய சாநித்தியத்தில் அல்லவா நம்ம பெற முயற்சி பண்ணணும். அந்த பிரம்மனிஷ்டர்கள், அந்த பிரம்ம ஞானிகள், அவர்கள் சகவாசத்தில் அல்லவா இந்த அஜ்ஞானமானது ஒழியும், இந்த கிரகபந்தங்கள்லாம் ஒழியும். அதுக்கு தானே பாகவதம் எழுதினார். சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம் அகில பந்த முக்தையே. எல்லாருடைய பாகவதம் எதுக்காகனா பொழுது போகிறதுக்காக கிடையாதான், பந்தத்தை போகிறதுக்கு தான் பாகவதம் அப்படின்ட்டு பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி அழகாக சொல்கிறார் இந்த கட்டத்தில். அகில பந்த முக்தையே, எல்லாருடைய பந்தங்களும் நீக்கும் பொருட்டு தான் பாகவதம் எழுதினாராம். அதுக்காக சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம், சமாதி நிலையிலிருந்து பகவானுடைய லீலைகளை தியானித்து எழுதுங்கள் அப்படின்னு நாரதர் உத்தரவிடுறார் வியாசருக்கு. எதுக்காகனா அகில பந்த முக்தையே, எல்லாருடைய பந்தங்களும் விலகணும். இந்த பந்தங்கள்னால் மனசில் ஏற்படக்கூடிய இந்த பந்தங்கள்லாம் கட்டுகள் அவிழணும். அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். உடலால் குடும்பத்தில் இருக்கிறது முக்கியம் இல்லை, உடலால் குடும்பத்தில் இருந்துக்கும்,
ஆனால் மனசால் இருக்கிற அந்த மனசில் இருக்கிற பந்தத்தை நீக்கிடு, ஃப்ரீ ஆகிடுவே, நீ நிம்மதியாகிடுவே. அந்த பந்தத்தை போகிறதுக்காக தான் பாகவதம் எழுதினாராம். சோகம் மோக பய அபகா, அப்படியேப்பட்ட பக்தி உற்பத்தியதே எஸ்ட சோகமோக பயாபகா சூயமானாயாம். இந்த பாகவத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நமக்குள்ளே பக்தி உண்டாயிடுமா. எப்படிப்பட்ட பக்தி உண்டாகும்னா, நமக்குள்ளே இருக்கிற சோகம் மோகம் பயம் இவைகளை போக்கக்கூடிய பக்தி உண்டாயிடுமா. அப்பா, பெரிய மாற்றம் இல்லை இது, நமக்கு பெரிய பெரிய மாற்றம் அது பாகவதம். அப்படியேப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது பாகவதம், பக்குவம். அதனால் வைஷ்ணவ தனம் இது, பெரிய ரகசியம் இது, புராண குக்கியம் இது பாகவதம். இந்த பக்குவம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களாம் பாகவத்தை கீழே வைக்க மாட்டான் புஸ்தகத்தை. அதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் படித்து நான் மனப்பாடம் பண்ணுறேன், இப்போ ஸ்லோகம் அது பற்றியா, அதுக்காக நீ 18,000 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காத. உனக்கு என்ன தேவையோ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கு அந்த உபதேசத்தை திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணிடு, அது போதும். அது கடல் பாகவதம், அதில் எல்லாமே நீ படிச்சிட முடியாது. உனக்கு என்ன இப்போதைக்கு ஆறுதலுக்கு உனக்கு எந்த விஷயம் பிடிப்படுதோ அதில் எல்லா விஷயமும் நமக்கு, நீ துருவ கதை படித்தாலும் சரி, பிரகலாத கதை படித்தாலும் சரி, நாரதர் கதை படித்தாலும் சரி, பரிசுத்து கதை படிச்சு அதில் உனக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்கும் உன் பிரச்சனைகளுக்கு. அதை எடுத்துக்கும், அதை பிடிச்சின்னு அதையே அனுசந்தானம் பண்ணிடு, அதான் உனக்கு பெரிய ரிலீஃப் போடும். அந்த கொஞ்சத்தை அனுசந்தானம் பண்ண 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 நீ பாகவதத்தில் அப்போ பக்தி உண்டாயிடும். இந்த பாகவதத்தையே ஆளணும் பார்க்குறோம் நம்ம, அதனால தான் பாகவதம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆக மாட்டுது. பாகவதத்தை மொத்தம் கரைச்சி குச்சின்னு அது அப்படி நடக்காது. உனக்கு அதில் எது பிடிக்குமோ அந்த கட்டத்தை மட்டும் திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணி இதான் படிக்கிற முறை. அனுசந்தானம் முறை அதில் உனக்கு ரிலீஃப் கிடைக்குது இல்லையா, அனுபவத்து வருது இல்லையா, அதை பிடிச்சிக்கோ. அதை பிடிச்சி திருப்பி திருப்பி அதையே அபியாசம் பண்ணு, அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். பாகவதம் கடல் மாதிரி, கடல் ஓரத்தில் ஒரு ஓரத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம சமுத்திர ஸ்நானம் தான். பாகவத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்லோகம் நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிச்சுன்னா கூட அது அனுபவத்தை கொடுத்துச்சுன்னா அது கூட பாகவதம் படித்ததுக்கு அடையாளம் தான். அதுவும் பாகவதம் படித்தது தான் அர்த்தம். பாகவதத்தில் என்ன தெரிஞ்சுன்னா, நிறைய படிச்சுட்டு ஒன்றுமே புரியாமல் வெவ்வேறு முடிக்கிறது, சம்சாரத்தில் போய் மறுபடியும் இன்ப துன்பங்களில் வளர்கிறத காட்டிலும் கொஞ்சம் கேட்டாலும் பாகவதத்தில் அது அனுபவத்தில் வந்துடுச்சுன்னு சொன்னால் உனக்கு பெரிய விடுதலை குடிச்சிச்சு வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால், உன்னை ரிலீஃப் பண்ணிச்சு கஷ்டத்தில் சொன்னால், அப்போ தான் நீ உண்மையாக சரியாக பாகவதம் படிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமாம், உனக்கு சரியாக அந்த பாகவதம் படித்ததுக்கு அடையாளம் என்னென்னா, உன் கஷ்டத்துலேருந்து அந்த உன்னை விடுவிக்கணும். அப்போ தான் நீ சரியாக பாகவதம் படிச்சிருக்கேன்னு அர்த்தம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டு, நிறைய கேட்டுட்டு, நிறைய படிச்சுட்டு எதுவுமே அனுபவத்துக்கு வராமல் இருக்கிறத காட்டிலும் ஏதாவது கொஞ்சம், ஏதாவது ஒரு ஸ்லோகம் இல்லாட்டி அரை ஸ்லோகம், 1/4 ஸ்லோகம், அந்த 1/4 ஸ்லோகம் உனக்கு பெரிய ரிலீஃப் கொடுத்துரும். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஒரு சொத்து தகராறு பிரச்சனை, என் தம்பி தான். அப்போது ஒரே சண்டை, டமால்டியும் ஒரே சண்டை, அவன் திட்டுறான் இது பண்ணுறான், பயங்கரமாக திட்டுறான், அப்படி பிரச்சனை ஓடின்னு இருக்குது. எங்கள் வீட்டில் சொல்கிறேன், சொத்து தகராறு, என் தம்பி தட்டின்னு நடறான். அப்போது ஏன் இது மாதிரி நம்மளை இப்படி திட்டுறான் அப்படின்னா, பணத்துக்காக, சொத்துக்காக. அப்போ பாகவதத்தில் எடுத்த உடனே அதில் ஒரு பதம் ஒன்று, 1/4 ஸ்லோகம்தான், அர்த்தோ அனர்த்தைக்ஷையா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. அந்த அர்த்தம்னா சொத்து, பணத்தினால் வரக்கூடிய அனர்த்தங்களை பாரு, உறவுகளுக்குள்ளே விரிசல் உண்டாக்கிது பற்றியா அப்படின்னு ஈக்ஷையா, அதை பார்க்கணுமா. பார்த்த உடனே ஓஹோ, அப்போது இந்த பொருளுக்காக தான் இவ்வளோ விரிசல்கள். அப்போ அந்த பொருளாசையை விட்டுடு. இப்போ அந்த பொருளாசையை விட்ட உடனே நிம்மதி ஆயிடுச்சு. இந்த சொத்து தாண்டா அவனுக்கு ஓணும், எதுவும் போடா, நீ ஏமாற்ற போறியா ஏமாற்றிக்கோ, கடவுளுக்குறான் அவன் பார்த்துட்டு. அந்த பொருள் மேலே உள்ள ஆசையினால்தான் அவன் வாக்குவாதம் பண்ணுறது, அவன் கூட சேர்ந்து நம்ம பேசுறது, எதனால் என்ன, அந்த பொருள் ஆசை தான். அந்த உள்ள ஆசையை விட்டுட்டு நிம்மதி ஆகிடுவேன். அவன் பேசினா பேசி போகிறான், நீ பேச வேணாம். அப்போது அந்த பொருள் ஆசையானது நம்மளுக்கு அனர்த்தங்களை விளைவிக்கும், இதுபோல் உறவுகளை பிரிக்கும், கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த க்ஷணத்தில் அந்த ஆசையை விட்டுட்டேன். எதுக்கு அது சனியம் மாதிரி, எதுக்கு அந்த பணத்தாசை, விட்டோடனே நிம்மதி ஆகி போச்சு இல்லை. அப்போ அந்த 1/4 ஸ்லோகம் நம்மளை மாற்றும் இந்த பாகவத்தில். இது 1/4 ஸ்லோகம் தான், அர்த்தோ அனர்த்தீக்ஷையா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை படித்த உடனே நம்ம மைண்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகிடும். உடனே ரிலீஃப் ஆகிடுச்சு பாருங்கள்.
அவங்க கூட வாக்குவாதம் நான் பண்ணல பாருங்கள். ஃபஸ்ட்டு வாக்குவாதம் பண்ணது, அப்புறமா சும்மா வாக்குவாத புஸ்தகம் எடுத்து பார்த்தேன். இது வந்த உடனே அப்புறம் அவன் பேசினிருக்கா, நம்ம மட்டும் மௌனமாகிடுவோம். நான் மௌனமாகிட்டேன். அவ்வளோதான். நீ பாட்டு கத்திங்கறா போடா அப்படின்னு. அவ்வளோதான், ரிலீஃப் ஆயிடுச்சு. அப்போது இது அனர்த்தத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பணத்தாசையை விட்டுறதுனால உடனே அந்த மனசில் இருந்து தூக்கி எறிஞ்சிட்ட பிறகு அந்த ஆசையை அடுத்த நிமிஷம் அது இதை தூக்கி போடு. அவன் தான் பிடிவாதமாக பேசுகிறான், அந்த விட்டு கொடுக்க முடியாமல் அந்த பணத்தாசையை. நாமளும் அதே மாதிரி பேசுகிறோன்னா அப்படி நம்மளை முட்டாளாயிட்டோம் பற்றியா அப்படி நினச்சி ஒரு நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை நினச்சி பார்த்த உடனே அதை விட்ட உடனே அப்போ நான் சிரிச்சுன்னு கம்னு போயிட்டேன். அந்த பட்டத்தில் அந்த பணத்தாசை, அந்த சொத்து, அடப்படா நீ பேசிங்கறான். அதுதான் விட்டுற முடியுமான்னா, இவ்வளோ அனர்த்தங்களுக்கு இவ்வளோ துன்பங்கள் படுத்து நம்மளை பத்துறான்னு அவன் இந்த அளவுக்கு உதாசனம் ரொம்ப கேவலப்படுத்துறான். அப்போ விட்ட உடனே அடுத்த நிமிஷம் எவ்வளோ ரிலீஃப் கிடையாது யோசிச்சு பாருங்கள். அந்த ரிலீஃப்க்கு ஆசைப்பட்டாவது, அந்த சாந்திக்கு ஆசைப்பட்டாவது நம்ம கண்டிப்பாக அந்த பணத்தாசை விட்டுடுவோம். அதுதான் அந்த சமயத்தில் அதான் ஒரே விமோச்சனமாக இருந்தது. அந்த சமயத்தில் உடனே விட்ட உடனே எனக்கு சாந்தி கிடச்சிது. அது சொல்ல வரேன். அப்போ பாகவதம் 18,000 ஸ்லோகம் படித்தா தான் நம்மளை மாற்றணும் கிடையாதுங்க. 1/4 ஸ்லோகம் கூட நம்மளை மாற்றிடும், நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். திருப்பி அந்த ஸ்லோகம் என் மனசில் அப்படியே இப்போ பாருங்கள், நான் படித்தது என்றைக்கோ படித்தது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது என் மனசில் ஏன் அது அனுபவத்து கொடுத்ததுனால தான் என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு அந்த ஸ்லோகம். அந்த 1/4 ஸ்லோகம் அர்த்தம் அனத்தேக்ஷையா மறக்கவே மறக்கல பாருங்கள். இதுதான். அதனால் நம்ம ஒரு விஷயம் படித்தாலும் மனசில் பதிகிற மாதிரி அது அனுபவத்தை கொடுக்குறமா படித்தோம்னா நீங்கள் அதை பைஹார்ட் குருட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்னாலே மனப்பாடம் ஆகிடும் அந்த ஸ்லோகங்கள்லாம். அப்படி படிக்கணும் பாகவதத்தை. சரி, ஓகே. ராம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பேசணுன்னு ஒரு திருப்தி எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. சரி, சந்தோஷம். ராம ஸ்ரீராமநாத சிங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம சாதுமல்லி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம. ஆனால் நிறைய நாமத்தை சொல்லணும். நாம தான் ஒரே வழி. ராம.